சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். மகர ராசிக்கு இந்த மறைவு ஸ்தானம் நல்லதான்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சுவாமி இப்படி சொல்றீங்க, மறைஞ்சிட்டாங்கிறது எப்படிங்க நல்லதா அப்படின்னு நினைக்கலாம். அதாவது குரு பகவான் மகர ராசிக்கு 12ஆம் பாவத்திற்கு உடைய குரு கிரகம். 12ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது அதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு கெடுதலை செய்யணும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் மறைந்து விட்டால், மறையிறது அப்படின்னா ஜாதக ரீதியாக ஒரு சில ஸ்தானங்களுக்கு மறைவு ஸ்தானம்னு பேர். குறிப்பா பாத்தீங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதெல்லாம் ஒரு முக்கியமான மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்திலே அவைகள் எல்லாம் மறைந்து விட்டால் அவங்களுடைய கெடுபலன் உங்களுக்கு பெரியபடியாக கிடைக்காது. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன். நமக்கு கெடுதல் செய்யறவன் நம்மளுக்கு கெடுதல் செய்யாம வேற எங்கேயோ போயிட்டாலே நமக்கு நல்லது தானே. அது மாதிரி தான் இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த ராஜயோக அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினால் ஏற்படுகிறது. அது ஒரு பெரிய பிளஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை தரப்போகிறார். தொழில் அபிவிருத்திகளை தரப்போகிறார். பணங்காசு வரவுகளை சீராக உங்களுக்கு சேர வேண்டியவைகளை சேர்ந்து தருகிறார். அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வையும் கொஞ்சம் மாறுது. ஏற்கனவே 7ஆம் இடத்துல சமசப்தமத்துல மகரத்துக்கு சமசப்தமத்துல இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல மறைகிறார் இல்லைங்களா. இந்த சமயத்துல அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் வீடு, 7ஆம் பார்வை உங்களுடைய 2ஆம் வீடு, அதே மாதிரி 9ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால என்ன அப்படின்னா புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்பு வருது. அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சொத்துக்கள் வாங்கலாம். சில பேர் நினைக்கலாங்க, நீங்க அசையும் சொத்தா வாங்கலாமா, அசையா சொத்தா வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, இல்ல நகைகள் வாங்கலாமா அப்படிலாம் கேட்கறாங்க. இந்த சமயத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய அசையா சொத்து வாங்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால மகர ராசிக்காரங்க அந்த சமயத்திலே பயன்படுத்திங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு கிடைத்த அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை குறைபாடுகள் வருவதனால ரொம்ப நாளா நினைத்து உங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் கைவராமல் தட்டி போகும் அல்லது தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க குறிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த சமயத்துல. அது என்ன அப்படின்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யும். அதாவது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும், எத்தனை க்ஷேத்திரங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஊர்கள்ல எவ்வளோ பெரிய பெரிய கோவில்கள் என்ன இருந்தாலும் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர்களுக்கு அந்த குலத்திலே பிறந்த தெய்வமான குல தெய்வம்னு பேர். அந்த குலதெய்வ அனுகிரகம் மிக 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 அவசியம். அதனால அந்த குலதெய்வத்தை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் போரும், நம்மை நோக்கி அந்த குலதெய்வமாகப்பட்டது 8 அடி எடுத்து வைத்து நம்மை காப்பாற்றும். அதனால குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. எல்லாருமே வழிபாடு செய்யணும். முக்கியமா மகர ராசிக்காரங்க இப்போ உள்ள காலத்திலே வழிபாடு செய்வது குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும், ஏற்றமான பல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம் தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி
சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனால அவங்களுக்கு அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்த சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்வார்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியில இருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும்? நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா? கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர, ஆட்சி, ஸ்வபாவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்ப குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சம சப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இவர் மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது, உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சி தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமஹ.